ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா கற்பனையா இல்லை ரியாலிட்டியா? இன்னைக்கு மிடில் கிளாஸ் பீப்புள் நிறைய பேருக்கு இஎம்ஐ பர்டன் இருக்கு. ஒரு ஸ்டேபிள் அண்ட் க்ரோத் உள்ள மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும். அதே சமயம் ப்ராக்டிக்கலாக உங்களால் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பிளான் பண்ணணும். உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் மெடிக்கல் எமர்ஜென்சி வரும்போது ஃபர்ஸ்ட் உங்கள் சேவிங்ஸ் எடுத்து தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. எஜுகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸோட ரைசிங் காஸ்ட் அதிகமாக இருக்கு. இன்னைக்கு ஹெவி ஸ்பெண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா மேரேஜ்க்காகவும் குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்காகவும் ஒரு சோஷியல் ப்ரெஷர்னால ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. 5 crores கார்பஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா கற்பனையா இல்லை ரியாலிட்டியா? ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா நீங்கள் ஒர்க் பண்ணும்போது எந்த லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணுறீங்களோ சேம் லைஃப் ஸ்டைலை உங்கள் ரிட்டைர்மெண்ட் பிறகும் கன்டினியூ பண்ணுறது தான். சில பேர் சேம் லைஃப் ஸ்டைலை ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் கன்டினியூ பண்ணுவாங்க. நிறைய மிடில் கிளாஸ் பீப்புள்னால அதே லைஃப் ஸ்டைலை கன்டினியூ பண்ண முடியல. மிடில் கிளாஸ் பீப்புள் இந்த 4 கீ ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை அச்சீவ் பண்ண முடியும். அது என்னன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஜீரோ டெப்ட். இன்னைக்கு மிடில் கிளாஸ் பீப்புள் நிறைய பேருக்கு இஎம்ஐ பர்டன் இருக்கு. அவங்க இஎம்ஐயை அவங்க டோட்டல் சேலரியிலேருந்து 20 to 30% தான் வச்சுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் கேஜெட்ஸ்க்காக இஎம்ஐ போடுறாங்க, இல்லை கிரெடிட் கார்டு ஸ்வைப்பிங் அதிகமாக பண்ணுறாங்க, அதிகமாக அன்செக்யூர் லோன்ஸை எடுக்கிறாங்க. இது எல்லாமே அவாய்ட் பண்ணணும். செகண்ட் ஒன், எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ். மினிமம் 3 to 6 months சேலரி அமௌண்ட்டை நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டாக வச்சுக்கணும். இன்னைக்கு அன்சர்டன் ஈவெண்ட்ஸ் அப்போ ஒரு ஆன்சிடல் ப்ராப்பர்ட்டியோ இல்லை ஒரு வெல்த் பில்டிங்கோ மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு இருக்காது. அதனால கண்டிப்பாக எமர்ஜென்சி ஃபண்டுன்ற ஒரு பேக்கப் தேவைப்படும். தேர்ட் ஒன், ப்ரொடெக்டட் ஃபியூச்சர். கண்டிப்பாக ஹெல்த் ப்ளஸ் லைஃப் நீங்கள் ரெண்டுமே ப்ரொடெக்ஷனுக்காக கவர் பண்ணி வச்சிருக்கணும். உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் மெடிக்கல் எமர்ஜென்சி வரும்போது ஃபர்ஸ்ட் உங்கள் சேவிங்ஸ் எடுத்து தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அதனால கண்டிப்பாக ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு நீங்கள் பிளான் பண்ணணும். அந்த ஃபேமிலியோட இன்கம் earning பர்சன் லாஸ் ஆகும்போது மேஜர் ஃபினான்ஷியல் லாஸை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அந்த ஃபேமிலி. அதுக்கு கண்டிப்பாக டேர்ம் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணி வச்சுக்கணும். ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் ப்ளஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ரெண்டுமே கண்டிப்பாக தேவை. இது ரெண்டும் நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணி வச்சிருந்தீங்கன்னா இந்த முக்கியமான ரிஸ்கை நீங்க எலிமினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபோர்த் ஒன், ஃபினான்ஷியல் பிளானிங். நீங்க ஒரு கிளியரான கோல் வச்சிருக்கணும். அதாவது சைல்டு எஜுகேஷனுக்கோ, ரிட்டையர்மெண்ட்டுக்கோ, இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி பை பண்றதுக்கோ, இல்லை ஒரு லம்சம் கார்பஸ் கிரியேட் பண்றதுக்கோ, இந்த மாதிரியான ஒரு கிளியரான கோலை பேஸ் பண்ணி நீங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு ஸ்டேபிள் அண்ட் க்ரோத் உள்ள மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கணும். அதே சமயம் ப்ராக்டிக்கலா உங்களால என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ அதை பேஸ் பண்ணி நீங்க பிளான் பண்ணணும். நீங்க மினிமம் 25% ஆஃப் உங்க இன்கம்மை எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணணும். அன்வான்டட் எக்ஸ்பென்சஸை நீங்க கட் பண்ணணும். உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள் நீங்க ஸ்டார்ட் பண்ணி லாங் டேர்முக்கு கன்டினியூ பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களால ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியும். நீங்க ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான அப்டக்கிள்ஸை ஃபேஸ் பண்ணுவீங்க, அந்த சேலஞ்சஸை எப்படி ஓவர் கம் பண்ணுவீங்கன்றதையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ரைசிங் காஸ்ட். எஜுகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸோட ரைசிங் காஸ்ட் அதிகமாக இருக்கு. அதெல்லாம் உங்க சேவிங்ஸ் எல்லாம் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. செகண்ட் ஒன், அன்சர்டன் இன்கம். இன்னைக்கு நிறைய பேருக்கு இன்கம் ஸ்டேபிளா இருக்கு, ஆனா காஸ்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. இன்னைக்கு ஏஐ அட்வான்ஸ்மெண்ட்னால நிறைய பேருக்கு ஜாப் லாஸ் ஆகுது. நிறைய பேர் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயா ஒர்க் பண்றாங்க. இந்த மாதிரி ஜாப் இன்செக்யூரிட்டி இருக்கிறதுனால லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. தேர்ட் ஒன், லேக் ஆஃப் நாலேஜ். இன்னைக்கு நிறைய பேர் லேக் ஆஃப் நாலேஜ்னால ஒன்லி எஃப்டி அண்ட் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்க இன்ஃப்ளேஷனை பீட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது. ஸோ டேக்ஸ் அண்ட் இன்ஃப்ளேஷனை கன்சிடர் பண்ணும்போது அவங்க ஈல்ட் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், சோஷியல் அண்ட் பியர் ப்ரெஷர். இன்னைக்கு ஹெவி ஸ்பெண்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா மேரேஜ்க்காகவும் குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்காகவும் ஒரு சோஷியல் ப்ரெஷர்னால ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இது சோஷியல் பியர் ப்ரெஷர்னால அவங்க குழந்தைங்களை ப்ரீமியம் எஜுகேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இதனால ஹை காஸ்டும் ஆகுது. இந்த எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாகவும் இருக்கு, ரெக்கரிங்காகவும் இருக்கு. இதனால உங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை அச்சீவ் பண்ண முடியாமையே போயிடுது. நெக்ஸ்ட் ஒன், லயபிலிட்டிஸ். இன்னைக்கு இந்தியன்ஸோட பிக்கஸ்ட் மைண்ட் செட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு வாங்குறது அப்படின்றது தான். அதுக்காக ஹோம் லோன் இஎம்ஐ கமிட்மெண்ட் எடுக்கிறாங்க. இஎம்ஐயே உங்க ஃபுல் இன்கம் ஆக்குபை பண்ணிடுது. அதனால அதர் சேவிங்ஸ்க்காக உங்களால யோசிக்க கூட முடியல. இன்னொரு சினாரியோ, ஹை எமோஷனல் காஸ்ட். அவங்க டூ மச்சா வெல்த் கிரியேஷனுக்காக பிளான் பண்ணுவாங்க. அதனால அவங்க லைஃப் ஸ்டைலை சாக்ரிஃபைஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது எங்கெல்லாம் அவங்க மிஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி கூட அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அவங்களால சோஷியலைஸ் பண்ணி எல்லாரோடையும் இருக்க முடியல. அந்த டைம் எல்லாத்தையுமே அவங்க அடிஷனல் இன்கம் ஏர்ன் பண்றதுக்காகவே ஸ்பெண்ட் பண்றாங்க. ரியல் வெல்த் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டைம் உங்ககிட்ட இருக்கணும், ஒரு நல்ல பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும். டிசிப்ளினான ஃபினான்ஷியல் ஹேபிட்ஸ்னால தான் உங்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நீங்க அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா ஈஸி கான்செப்டோ இல்லை குயிக் மணி மேக்கிங்கோ கிடையாது. ரியாலிட்டியில ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா
நீங்கள் கன்சிஸ்டண்டாக லாங் டேர்முக்கு ஃபோக்கஸ்டாக இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நல்ல வெல்த் கிரியேஷன் கார்பஸை நீங்கள் கிரியேட் பண்ணணும். எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறோன்னு பார்த்தோம், அதே மாதிரி சேலஞ்சஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம். இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு ஒரு டிசிப்ளினாக இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி லாங் டேர்முக்கு கன்டினியூ பண்ணணும். அப்படி பண்ணும்போது உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸை நீங்கள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு பார்த்தோம், எப்படி ஓவர் கம் பண்ணணும்னு பார்த்தோம். சரி, நான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ மணி எனக்கு தேவை அப்படின்றத எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம். சரி, உங்கள் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 2 crores 5 crores 10 crores நீங்கள் ஒரு லம்சம் கார்பஸை கிரியேட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணலாம். நீங்கள் அப்படி பிளான் பண்ணும்போது இன்ஃப்ளேஷனையும் கன்சிடர் பண்ணணும். ஸோ இன்னைக்கு 2 crores உங்களுக்கு தேவை அப்படின்னா 10 years கழிச்சு 4 crores தேவைப்படும். ஸோ இன்ஃப்ளேஷன்ஸ் அப்ராக்சிமேட்டாக ஒரு 6 to 7% வைக்கும்போது ஸோ கண்டிப்பாக நீங்கள் இன்ஃப்ளேஷனும் கன்சிடர் பண்ணி பிளான் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5 crores கார்பஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இங்கே 5 crore கார்பஸை 13% ஃபண்ட் பர்ஃபார்மன்ஸில் எப்படி கிரியேட் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ 10 years இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ சிஸ்டமேட்டிக்காக மந்த்லி பேஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. 2,11,000 rupees இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அப்படி பண்ணும்போது 5 crores கார்பஸை நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். இல்லை என்னால் எவ்ரி இயர் ஒரு 5% இன்க்ரீஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா 1.76 lakhs மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. எவ்ரி இயர் 5% ஸ்டெப் அப்பும் பண்ணிட்டே வருவீங்க. அப்படி பண்ணும்போது 5 crores கார்பஸை 10 years நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். இதே 15 yearsக்கு மந்த்லி 96,000 rupees நீங்கள் பே பண்ணுறீங்க. அப்படி பே பண்ணும்போது 5 crores கார்பஸை கிரியேட் பண்ண முடியும். சேம் ஸ்டெப் அப் எஸ்ஐபி 5% வைக்கும்போது 74,674 rupees நீங்கள் பே பண்ணணும் 5 crores கார்பஸ்க்கு. இது நீங்கள் உங்களால் 20 years இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் 48,147 rupees மந்த்லி பேஸில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அது மூலமாக உங்களால் 5 crores கார்பஸை கிரியேட் பண்ண முடியும். இதே ஸ்டெப் அப் எஸ்ஐபி 5% பண்ணும்போது 20 yearsக்கு 35,000 rupees நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க 5 crores கார்பஸ்க்கு. இதே 25 years உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா 25,000 rupees நீங்கள் மந்த்லி ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அது மூலயமா 5 crores கார்பஸை கிரியேட் பண்ண முடியும். இல்லை ஸ்டெப் அப் எஸ்ஐபி 5%ல பண்ணும்போது 17,473 rupeesல 5 crores கார்பஸை நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஸோ 10 years, 15 years, 20 years, 25 years உங்கள் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எது வேணாலும் பிளான் பண்ணலாம். ஸோ நீங்கள் இயர்லியாகவே இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி ஃபோக்கஸ்டாக இன்வெஸ்ட் பண்ணி அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கஸ்டமைஸ்ட் பிளானிங் வேணும், லைக் எனக்கு 10 crores பிளான் பண்ணணும், 2 crores பிளான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நான் கொடுத்த நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் பற்றி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும்னா எனக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் சொல்லிட்டு டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். என்னோட சேனலில் ரிட்டைர்மெண்ட்டை பற்றி, சைல்டு எஜுகேஷனை பற்றி நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மைசெல்ஃப் தீபக் கோகுல், சர்டிஃபைட் சார்ட்டர்ட் வெல்த் மேனேஜர். தேங்க்யூ.